எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். எத்தனையோ படம் அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அண்ணா சென்டிமெண்ட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் இவ்வளோ சிறப்பாக அப்பாவோட சென்டிமெண்ட்டை சொல்லியிருக்கான்றது ஒரு டவுட்டு தான். ஒரு அப்பா, பாசமான அப்பா என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவார், ஒரு பிள்ளையை இழந்த அப்பா என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாருன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு லைக் போட்டு விடுங்க, அதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணோம். அப்படியே சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெட் கலர் பலூனை காமிக்கிறாங்க. அதை அப்படியே ஜூம் பண்ணி உள்ளே போகும்போது சைலண்ட் நைட் அப்படின்னு டைட்டில் கார்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி கொஞ்சமாக ஜூம் பண்ணி போனால் அங்கே ஒருத்தர் கையில் ரத்த கரையோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லேருந்து அப்படியே ஓடி வந்துட்டுருக்காரு. அது அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவர் எங்கே தான் ஓடுறாருன்னு பார்த்தீங்களா, அப்படியே ரயில்வே லைன்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கார். அந்த பலூனும் மேலே எங்கேயோ பறந்துக்கிட்டே இருக்குது, அதை ஃபாலோ பண்ண மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கார். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 காரு, ஒரு எஸ்யூவி காரு, ஒரு நார்மல் செடான் காரு. பயங்கரமாக கன் ஷூட்டு, 2 காரில் இருக்கிறவங்களும் மாற்றி மாற்றி சுட்டுக்கிறாங்க. பயங்கரமான ஒரு கன் ஷூட் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கார் அந்த காரை பிடிக்கிறதுக்காக. நம்மளுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு இவர் ஓடுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அதில் ஒரு காரு, அந்த எஸ்யூவி கார் வந்துட்டு இன்னொரு காரை ஃபுல்லாக போட்டு தள்ளிடுது. அது ஒரு பைப்பில் போய் இடித்து கவுந்து அதில் இருக்கிற எல்லாரும் செத்து போயிடுறாங்க. அந்த சின்ன காரை கவுத்த உடனே இந்த எஸ்யூவி கார் ஒரு சின்ன சந்து வழியாக வந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அந்த சந்தோட எண்டில் நிற்கிறார். அந்த எஸ்யூவி கார் வரத்துக்கும் இவர் கம்பி எடுத்து அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. எஸ்யூவி கார் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ட்ரோலை இழந்து போய் மோதி நிற்கிது. அந்த கார் அப்படியே திரும்பி நிற்கிது. அப்போ நம்ம ஹீரோ அந்த சின்ன சந்து வழியாக தப்பிச்சு விட ட்ரை பண்ணுறாரு. இவங்க காரில் இருந்தவங்க ஹீரோவை சேஸ் பண்ணிவிட்டு அந்த சந்தி வழியாகவே வராங்க, தொடர்ந்து சுட்டுக்கிட்டே வராங்க. அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த லோடுலாம் தூக்கிட்டு வர வண்டி ஒன்று வருது. அது அந்த கார் மேலே அப்படியே மோதுது. மோதினதில் ஃப்ரண்ட் சீட்டில் இருந்த 2 பேர் அவுட்டு. அப்படியே பேக் சீட்டில் ஒருத்தர் இருந்திருப்பான் போல். அவன் அந்த கார் இடித்து நின்ன உடனே கீழே இறங்குவான். ஸோ இவன் தான் இந்த படத்துலேயே ரொம்ப முக்கியமான ஆள். இவன் தான் ஒரு மெயின் வில்லன் மாதிரி இந்த படத்தில். அப்படியே கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேல் டாட்டூ, மூஞ்சில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரஃப் நோட்டில் லாஸ்ட் பேஜில் கிறுக்கி வச்ச மாதிரிலாம் டேட்டு போட்டிருப்பான். அவன் இறங்கி நம்ம ஹீரோ இடுப்புலேயே ஒரு சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரா நீ, எதுக்கிட்ட அது மாதிரிலாம் பண்ணுறன்ற மாதிரி. அப்படியே தொண்டையில் ஒரு சுட்டுட்டு இப்போ கட் பண்ணால் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போயிருப்பாங்க. ப்ளட்டு பயங்கரமாக கழுத்துலேருந்து போய்கிட்டே இருக்கும். அவங்க ஒய்ஃபு தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கை ஃபுல்லாகவும் ரத்த கரையாக இருக்கும். ஸோ அப்படியே தூக்கிட்டு போய் சர்ஜரி ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கழுத்தில் இருக்கிற புல்லட்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம ஹீரோ ரெக்கவர் ஆகிட்டே இருப்பார். இப்போ ஒரு காப், அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு என்ன நடந்துன்ற மாதிரி பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ ரெக்கவர் ஆகிட்டே வந்துட்டுருப்பார். அவங்க ஒய்ஃபும் சப்போர்ட்டிவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோ ரெக்கவர் ஆகிட்டே வருவார். சரி, டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. ஒரு நாள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு அவங்க வீட்டு வாசலில் நிற்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு பையன், ஆல்மோஸ்ட் லைக் 7-6 இயர்ஸ் இருக்கும். அந்த பையனோட நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் அந்த புல் ஏரியாவில் விளையாடிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னமோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஹீரோ. அந்த கேங்குக்கும் இந்த குடும்பத்துக்கும் அது நடுவில் ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு புரியுது. இந்த சர்ஜரியில் என்ன ஆச்சுன்னா, ஹீரோவுக்கு கம்ப்ளீட்டாக பேச்சு போயிடுச்சு. அவர் வோக்கல் கார்ட்லேயே சுட்டதுனால கம்ப்ளீட்டாக பேச்சு போயிடுச்சு. ஸோ ஹீரோ வீட்டுக்கு வராரு. அவருக்கு எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அவர் பையனோட ஞாபகம் தான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃபும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. நீ இல்லைனா நான் என்ன பண்ணுவேன், நீ இப்படியே இருந்தேன்னா எப்படி, ஏன்னா அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கார் நம்ம ஹீரோ. பயங்கரமாக குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதையே ரெகுலராக நினச்சிக்கிட்டு இருக்காரு. பையன் ரூமில் போய் படுக்கிறது, பையனை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, பையனோட விளையாட்டு சாமான்லாம் எடுத்து பார்க்குறது, இதே மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும்போது அது இழப்பு நம்மளால் தாங்கவே முடியாது. அது ஒரு அப்பா. ஸோ அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த படத்தில். ஹீரோவோட ஒய்ஃப் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, இவர் இந்த டிப்ரெஷன்லேருந்து கொண்டு வந்துடலாம், பேக் டு லைஃப், நம்ம ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணலாம் இவர் கூட அப்படின்ட்டு. பட் இவரால் சுத்தமாக முடியல. இவர் நினச்சாலும் அது அந்த தாட்டில் வந்து இவரால் மீண்டு வரவே முடியல. ஏன்னா இவர் எங்கே பார்த்தாலும், கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் அவருக்கு தெரியறதெல்லாம் அவரோட பையனோட மூஞ்சி தான்.
ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு ஹீரோ அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்ருப்பாங்க போல் என்ன நடந்தது அப்படின்ட்டு விசாரிக்கிறதுக்காக. ஸோ ஒரு நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே உட்காண்ட்ருக்காரு. போலீஸ் காப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே சஸ்பெக்டோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியுங்களா. அதிலேருந்து பார்த்துட்டு மெயினான சஸ்பெக்ட் இவர் சந்தேகம் வர மாதிரி இருக்கிற சஸ்பெக்ட் ஃபோட்டோலாம் இவர் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்படியே பார்க்கும்போது இவர் கழுத்தில் சுட்டான் தெரியுங்களா, அவனோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த ஏரியாலெல்லாம் புழங்குறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு மேப் இருக்குது. அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எடுத்து வச்சுக்கிறாரு. இவராக ஒரு பிளானு, இதுக்கப்புறம் தான் படமே தொடங்குது. இவரே ஒரு பிளான் க்ரியேட் பண்ணுறாரு. இவர் முழு குறிக்கோளும் இப்போ இவங்களை போட்டு தள்ளுறது தான். ஒரு கேங் விடாமல் எல்லா கேங்கையும் போட்டு தள்ளுறது தான் இவர் முழு குறிக்கோளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோயின், அதாவது ஹீரோவோட ஒய்ஃப் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணோன்னு பார்க்குறாங்க, அழுகுறாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் பேக் டு ஒரு நார்மல் லைஃபு. அதுக்கு இவர் திரும்பி வருவான்றது அவங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது இப்போது. ஸோ நம்ம ஹீரோ இந்த டைமில் என்ன பண்ணுறாருனா, அவர் உடம்பு சுத்தமாக போயிடுச்சு சர்ஜரிக்கு அப்புறம். பயங்கர லீனாக இருப்பார். இப்போ பயங்கரமாக என்ன சொல்கிறது, எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு முதல்ல ரெடி பண்ணுறாரு. கூடவே கத்தி எப்படி ஒருத்த உடம்புல இறக்குறது, கன் ஃபயரிங் எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுன்றது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. அதாவது ஒரு கேங்கை போட்டு தள்ளணுன்னா எவ்வளோ திறமை இருக்கணுமோ எல்லாத்தையும் இவரே வளர்த்துக்கிறாரு. ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த பாடி டோனே மாறிடுது கொஞ்ச நாளில். அப்படியே இந்த கத்தி பயிற்சி, அப்புறம் இந்த கன் ஷூட்டிங்கு, இந்த ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு பயங்கரமாக ரெடி ஆகிக்கிறாரு. இது கூடவே என்ன பண்ணுறாருனா, செகண்ட்ஸில் போயிட்டு ஒரு ஃபோர்ட் மஸ்டாங் கார் எடுக்கிறாரு. ஏன்னா கார் தேவைப்படும். சும்மா நடந்து போயிட்டு எல்லாரையும் இந்த கேங்கு ஃபுல்லாக போட்டு தள்ள முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு மஸ்டாங் காரை வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுக்கிறாரு. ட்ரிஃப்ட் அடிக்கிறது எப்படி, ஒரு சந்தில் மாட்டிக்கிட்டால் திரும்புறது எப்படி, ஒருத்தனை போட்டுட்டு மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து மாட்டாமல் எஸ்கேப் ஆகிறது எப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு. அதாவது கம்ப்ளீட்டாக இவரே ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஃபுல்லாக ரெடியாக வராரு. இதுக்கு நடுவில் அந்த மேப்பில் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு பார்ப்பார். அங்கே ஒரு பில்டிங் இருக்கும். அங்கே இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் லைக் ரெகுலர் ஆக்டிவிட்டியாக ஒரு பில்டிங்கில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கேமரா வழியாக ஃபோட்டோ எடுத்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் அது வழியாக கேதர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுப்பார். அதில் இவனை போட்ட ஆள், இவர் கழுத்தில் சுட்டான் பார்த்திங்களா, அந்த ஆளோட கம்ப்ளீட் கேங்லாம் அங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக பிக்சர் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பார். ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போகிறாரு. சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு குழந்தை வருது. பார்த்தா அவரோட குழந்த மாதிரியே இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. கட்டி அணைச்சிக்கிறார் அதை. என்னடான்னு பார்த்தா எப்போ அந்த செத்துப்போன குழந்தை திருப்பி வருது அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா அங்கேருந்து வருவாங்க. வந்து ஆக்சுவலாக அது அவர் குழந்தையே கிடையாது. ஆக்சுவலாக இவருக்கு என்னென்னா, எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவரோட குழந்தையோட நினப்பு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இவர் அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியில் பார்க்கிங் வரும்போது மறுபடியும் அந்த கேங்கு ஆளுங்களெல்லாம் பார்ப்பார். இவருக்கு கோபம் பயங்கரமாக வரும். கத்தி எடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். பட் ஆனால் அந்த கேங் ஆளுங்க வந்துட்டு நிறைய மக்கள் கூட வந்துட்டு என்ன சொல்கிறது, ஏதோ இல்லீகல் ட்ரக்ஸு அந்த மாதிரிலாம், சாக்லேட்ஸு, குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எதுவும் பண்ணால் நல்லா இருக்காது, குழந்தைங்களுக்கு முன்னாடிலாம் எதுவும் நம்ம பண்ண நல்லா இருக்கான்ற மாதிரி பொறுமையாக இருப்பாங்க. அப்போ அந்த சைட்லேருந்து வரவன் ஹீரோ மேலே இடிச்சிட்டு கூட வந்த பொண்ணும் அது கையில் ஹெராயின்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஒரு மாதிரி போதையிலே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணு கையில் இருக்கிற கேண்டி, சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஹீரோ மேலே ஊற்றிட்டு போயிடும். ஹீரோ இப்போ கம்ப்ளீட்லி ரெடியாக இருப்பாருங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி இதுதான் கரெக்டான நேரம். இவர் கம்ப்ளீட் தாட் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். என் பையனை இந்த மாதிரி பண்ணவங்களாம் சும்மா விட மாட்டான்ற மாதிரி இருப்பார். ஸோ ஹீரோயின் அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லி புரிய வச்சு கொஞ்ச நாள் நீ வேறு இடத்துல இரு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் போல். ஸோ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா டைலாக்ஸ்லாம் ரொம்ப கம்மி. கம்ப்ளீட்லி ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபில்மு. டைலாக்ஸு ஒன்றுமே இருக்காது. ரொம்ப கம்மியான டைலாக்ஸ் இருக்கிற ஒரு படம். ஸோ அவங்க ஒய்ஃபு சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு இடத்துக்கு போய்ட்டு கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி கிளம்பி போயிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுனால இப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த கேங்கு இந்த 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 வில்லனோட கேங்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் லைக் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ்வலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஆள். அந்த ஆளை அவங்க வீட்டுக்குள்ளேயே பூந்து அடித்து இழுத்துக்கிட்டு வந்து இவர் ஏரியாவில் கேரேஜில்
ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு இடம் இருக்கும், அங்கே கட்டி வச்சுருவான். ஸோ நம்ம ஹீரோவால் தான் பேச முடியாது இல்லையா, அவருக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ஆக்சிடெண்ட்டில் வாய்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ ஒரு ஷீட் ஒன்று ரெடி பண்ணியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ட்ரக்ஸு, லாண்ட்ரிங், இந்த மாதிரி லைக் ஃப்ராடு பண்ணது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுன்ற மாதிரி பெண்ணை போட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஆளுக்கிட்ட அந்த வில்லன்கிட்ட கேட்பார். அவன் பார்த்தா அவன் என்னடா இது, இவன் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சுருக்கான் போல நம்மளை பற்றின்னு பார்த்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து பயந்து போயிட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். திருப்பி போட்டு 2 பேருக்கும் நடுவில் பயங்கரமாக சண்டை நடக்கும். சண்டை கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கும், பயங்கரமாக சண்டை போவோம். ஆக்சுவலாக 2 பேருக்குமே நல்லா அடிபட்டிருக்கும். ஹீரோக்கும் பயங்கரமாக கத்தி குத்தெல்லாம் அங்கே நடந்திருக்கும். அவனும் கம்ப்ளீட்லி ஆல்மோஸ்ட் லைக் 2 பேருமே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. கடைசியாக அந்த ஆளுகிட்ட இருந்து தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு இந்த காப்பு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அந்த காப்போட வீட்லேயே அந்த காப்போட வீட்டோட வாசலில் போட்டுட்டு கலெக்ட் பண்ண எவிடன்ஸ்லாம் அங்கேயே விட்டுட்டு போயிடுவார். இதுக்கு அடுத்த சீன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேவியார்டுக்கு, அதாவது சுடுகாட்டுக்கு வந்துட்டு ஒரு பையனை புதைச்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஹீரோ ஒரு கிஃப்ட்டு பையனுக்கு வாங்கிட்டு போகிறாரு. அங்கே கொஞ்சம் நேரம் அந்த கிஃப்ட்டை வச்சு பார்த்துட்டு ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டரும் வச்சுட்டு கிளம்புறாரு. ஸோ இதோட கண்டினியூவேஷன் இந்த என்னன்றது லாஸ்ட் சீன் ஃபைனல் கிளைமேக்ஸில் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு சரி இந்த முழு கேங்கு இந்த நம்ம ஊரில் ஒரு கேங்ஸ்டரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் போட்டு தள்ளணும்னு கிளம்புறாரு. அப்போ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு பாருக்கு வெளியில் ஒரு கப்புள்ஸை வந்துட்டு 2 பேர் கேங்ஸ்டர் வந்துட்டு கையில் இருக்கிற காசெல்லாம் பிடுங்கி அடித்து ஒரு மாதிரி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோ அவங்கள அடித்து கார்லேயே அடித்து தூக்கி போட்டு அவங்க 2 விரலையும் வெட்டி 2 பேர் விரலையும் வெட்டி நம்ம மெயின் வில்லன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு பார்சல் அனுப்புவார். இப்போ சைமல்டேனியஸில் அங்கே இன்னொரு இடத்துல வந்துட்டு பயங்கரமான கேங் வார் ஒன்று நடக்குது. 2 கேங்கு தொடர்ந்து மாற்றி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நடுவில் வர ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கும் கன் ஷாட் ஏற்படுது. ஸோ அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ண நம்ம ஹீரோ போயிட்டு நிறைய பேரை சுட்டு அங்கேருந்து அந்த லேடி போலீஸை காப்பாற்றுறதுக்குள்ளே அந்த காரில் ஏற்றும் போது அவங்களுக்கும் பயங்கரமாக புல்லட் உடம்புல பாய்ச்சி அவங்க அந்த இடத்துலையே இறந்து போகிறாங்க. ஸோ பயங்கரமான கேங் வார்லாம் இங்கே நடக்குது. இதில் நடுவில் ஒருத்தன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே லைவ் ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு இருப்பான். அதை நம்ம மெயின் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவனுக்கு, ஓ இவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம கேங் எல்லாம் மொத்தமாக இவன் தான் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான், இவனை எப்படியா பிடிச்சி ஒரு வழி பண்ணணுன்ற மாதிரி அவர் அந்த வில்லன் தெரிஞ்சுப்பான். அதை உடனே என்ன பண்ணுவான் நம்ம வில்லன், அந்த ஏரியாலேயே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஆளுக்கு மெசேஜை போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஏரியாவில், இவனை என்னன்னு கொஞ்சம் பார்த்து கவனின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி விடுவார். அவனும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான நேரம் நம்ம டேலண்ட்டை பூப்புறதுக்குன்ற மாதிரி இந்த ஆளை தேடி போயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை தேடி. ஒரு தருணத்தில் வந்துட்டு ஹீரோவும் அந்த கேங்ஸ்டராலும் சந்திக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு புல்லட் ஷூட்டு, கார் சேஸ்லாம் நடக்குது. கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ எல்லாரையும் போட்டு தள்ளிட்டுறாரு ஆல்மோஸ்ட்டு. அதில் மெயினான ஒரு ஆள் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்றான், அவனுக்கு ஒரு கொஞ்சம் இன்ஜுரியோடு தப்பிச்சிட்றான். ஆனால் இந்த நம்ம ஹீரோவுக்கும் நல்லா உடம்புல அடிபட்டிருக்கு. ஸோ கார் மொத்தமாக காலி. இப்போ திருப்பி கேரேஜுக்கு வந்துட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கிறாரு, இந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்லாம் போட்டுட்டு மெயின் வில்லனை தூக்கிறதுக்கு கிளம்புறாரு. இப்போ நம்ம மெயின் வில்லன் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான், இவனை எப்படியா தூக்கணும், எல்லோரும் வாங்க இடத்துக்குன்ற ஒரு மெசேஜ் போட்டிருப்பான். எல்லாம் ஊரில் இருக்கிற கேங்ஸ்டர் மெயின் கையாள் எல்லாம் இந்த மெயின் வில்லனோட இடத்துக்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் அவங்க இடத்துக்குள்ளே எப்படியோ என்ட்ரு ஆகிடுவார் மோட்டர் சைக்கிள் வழியாக என்ட்ரு ஆன உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லோரும் பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோவும் எடுத்து எல்லாரையும் சுட்டு தாக்கிட்டு இருப்பார். அதாவது இது ஒரு பயங்கரமான சீனுங்க. கம்ப்ளீட்டாக லைக் ஆல்மோஸ்ட் லைக் 10 to 15 minutes கம்ப்ளீட்டாக கன் ஷாட் தான். அந்த என்ன சொல்கிறது, அந்த பில்டிங்கில் நிறையா கேங்ஸ்டர் பசங்க நிறைய பேர் இருப்பானுங்க. நம்ம ஹீரோ எல்லாரையும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுக்கு நடுவில் என்ன நடக்கும்னா, ஹீரோ இந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோரில் இருப்பார். அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போல், அதை ஹெராயின்லாம் இன்ஜெக்ட் பண்ணி அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். இதுக்கு நடுவில் நம்ம காப்போம், இந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அவரும் இந்த இடம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, ஓகே இந்த இடத்துக்கு தான் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது போல், நம்மளும் போகலாம் அப்படின்ற மாதிரி அவரும் இந்த பில்டிங்குள்ளே எப்படியோ என்ட்ராகி வந்துடுவாங்க. கடைசியில் லாஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு பயங்கரமாக அடிபட்டுரும் உடம்புல. ஆல்மோஸ்ட் லைக் எல்லாரையும் தீர்த்து கட்டிடுவார். இப்போ ரிமைனிங் வந்துட்டு வில்லன் கூட இருக்கிற அந்த பொண்ணும் தான்.
அந்த வில்லன் என்ன பண்ணுறான் ஐடியாவா, அந்த பொண்ணு இருக்குல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது கையில் நல்லா ஒரு கன்னை கொடுத்து அனுப்புகிறான். நீ போயிட்டு சூடு, கண்மூடித்தனமாக சூடு அப்படின்ட்டு. நம்ம காப்போம் இந்த ஹீரோவும் ஒரு பாயிண்டில் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுட்டு சரி ஓகே இவனை போய் தூக்கலாம் டாப் ஃப்ளோருக்கு போகும்போது இந்த பொண்ணு வந்துட்டு சரமாரியாக சுடுது, கண்மூடித்தனமாக சுடுது. எழுந்துச்சு நிற்க முடியல, அந்த சைடு போயிட்டு பாயிண்ட் பண்ண கூட முடியல, அப்படி சுடுது. அப்போ இந்த காப்பு வந்துட்டு நான் டைவர்ட் பண்ணுறேன், நீ சுற்றி போயிட்டு அந்த பொண்ணை சுடு அப்படின்ற மாதிரி போகிறாரு. அதே மாதிரி இந்த காப்பும் டைவர்ட் பண்ண நம்ம ஹீரோ கொஞ்சம் சுற்றி போயிட்டு அந்த பொண்ணை சுடலாம் அப்படின்னு போகும்போது அவருக்கு சுட மனசு வரல. சரி என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு தானேன்னு பார்த்தா அந்த கேப்பில் இந்த பொண்ணு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை திருப்பி சுட்டுறது. சரி இது இப்படியே இருந்தால் கரெக்டாக வராதுன்னு ஹீரோ அந்த பொண்ணையும் சுட்டு கொண்டுடுறாரு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த மெயின் கேங்ஸ்டர் மட்டும்தான். அந்த வில்லன் இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு இந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருங்க. அந்த டாப் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ எப்படியோ போயிடுவார். அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வைபான ஒரு இடமா இருக்கும். மியூசிக்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வைப்பில் அந்த வில்லன் உட்காந்து ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு லைக் கையிலேருந்து அப்படியே பிளட்டு வழிஞ்சு அந்த துப்பாக்கி வழியாக லீக் ஆகிட்ருக்கோம். அந்த லெவலுக்கு பயங்கரமாக உடம்புலேருந்து பிளட் லாஸ் ஆகிட்ருக்கோம். ஸோ அப்படியே மெல்லமாக நடந்து போயிட்டுருக்கும்போது வில்லன் பார்த்துருவான். வில்லன் பார்த்துட்டு ஹீரோ வில்லனை சுடும்போது கரெக்டாக அந்த வில்லன் வந்துட்டு ஹீரோவை பார்த்து பயங்கரமாக 2 துப்பாக்கி 2 கையில் சுட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே மெல்லமாக இந்த வில்லன் கிட்டக்க போயிட்டு நெத்தி போட்டில் நேராக துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பின்னாடி இருந்து நம்ம காப்பு இருந்தான் பார்த்திங்களா, அந்த போலீஸ் வந்து கரெக்டாக வில்லன் பின்னாடி ஷோல்டர்லேயே சுட்டுறான். அந்த நேரம் ஒரு நிமிஷம் அந்த வில்லன் கீழே விழும்போது நம்ம ஹீரோ எழுந்துச்சி அந்த வில்லனை இப்போ மேலேயே உட்காந்து மூஞ்சிலே ஒரு 5-6 பஞ்சு பண்ணிகிட்டே கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருக்கார். பஞ்ச் விட்டானே கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. கழுத்தை நெரிக்கும்போது இவருக்கு அவரோட பிள்ளையோட அந்த தாட்ஸ்லாம் வருது. எப்படி வருதுன்னா, அவர் பிள்ளையும் இவரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அவர் பிள்ளை அப்படியே ஸ்கூலுக்கு போய் பெரிய ஆள் ஆகி கிராஜுவேஷன் டிகிரி வாங்குற மாதிரி, அதுக்கப்புறம் அவருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அவரோட பேரம்பேத்தி கூட விளையாடுற மாதிரி அவ்வளோ ஞாபகங்கள் வருது. அப்போ இந்த மனுஷன் எவ்வளோ கனவு கண்டிருப்பார் மனசில், தான் பிள்ளை எப்படிலாம் வளர்க்கணுன்ற மாதிரி. நம்மளுக்கு அப்படியே இந்த சீன் ஒரு பயங்கரமான ஒரு சீனுங்க. அப்படியே நம்ம மனசே ஒரு மாதிரி இறுக்கமாயிடும். அந்த மாதிரி ஒரு சீனு. அப்படியே என்ன சொல்கிறது, அந்த வில்லனும் செத்துடுறான், கழுத்து நெரிச்சே கொன்னுடுறாரு. நம்ம ஹீரோவும் அப்படியே மல்லாக்க படுத்துடுறாரு, அவரால் எதுவும் முடியல. ஆல்மோஸ்ட் இவர் கதையும் காலின்ற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு சீன் கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, கட் பண்ண உடனே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அந்த பையனோட கிரேவியார்டுக்கு போகிறாங்க. போனால் அந்த ட்ரெயின் பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பசங்களுக்கெல்லாம் வாங்கி தரோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் பொம்மை செட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் பொம்மை ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் வச்சுட்டு போனார் பார்த்தீங்களா நம்ம ஹீரோ. அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன், பட் ஆனால் என்னால் இந்த ஃபீலிங்லேருந்து வெளியில் வர முடியல, இந்த டிப்ரெஷன் நம்ம பையன் போனதுலேருந்து எல்லாமே மாறிடுச்சு, நானும் பேக் டு நார்மல் வரணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் என்னால் வர முடியல, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு, நான் அவங்க 2 பேரையும் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கண்டிப்பாக போகிறோம், இவ்வளோ கேங்ஸ்டர் போயிட்டு சந்திக்க போகிறோம், நம்மளுக்கு என்ன வேணால் நடக்கலாம், கண்டிப்பாக நம்ம மோஸ்ட்லி நம்ம இறந்துருவோன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதான் இவர் போயிட்டு நம்ம பிள்ளைய போட்டவொடனே நம்ம கண்டிப்பாக விடக்கூடாது, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை உயிரை எடுத்தவொடனே நான் சும்மா விட மாட்டேன்னு தெரிஞ்சே தான் போயிருக்காரு. அந்த லெட்டர் படிக்கும்போது நம்மளுக்கே ஒரு பயங்கரமான ஒரு தாக்கம் ஏற்படுது. அங்கேயே படம் முடியுதுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங் அண்ட் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வேறு ஏதாவது படம் நான் போடணும் அப்படின்னு இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மெசேஜை. See you guys on another video. Thank you so much. Bye.